ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக, இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலேயும் யோவான் எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். யூதர்களுக்கு இயேசுவை பார்த்த உடனேயே இயேசு வடித்த கண்ணீர், இயேசு அந்த இடத்துல கலங்கி நின்ற, ஆவியில கலங்கி நின்ற காரியங்கள் எல்லாம் யூதர்கள் பார்த்தபோது இயேசு கிறிஸ்து அருமையான லாசருவின் மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பதை அவர் வெளிக்காட்டினதை யூதர்கள் கண்டார்கள். தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதன் மேல வைக்கிற அன்பு அது சாதாரணமான அன்பு அல்ல. அவர் சிநேகிக்கிற சிநேகம் அது சாதாரணமான சிநேகம் அல்ல. அவனை உயிர்ப்பிக்கிற சிநேகத்தை அவன் மேல வைக்கிறவராயிருக்கிறார். அவனுடைய சகோதரி சொல்லுகிறாள், மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, நாரிரும் அப்படின்னு. ஆனா இவர் சிநேகித்த அந்த சிநேகம் எப்படிப்பட்ட சிநேகம் என்றால், நாற்றத்தை மாற்றுகிற ஒரு சிநேகத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அவன் நாரி போன சரீரமா இருந்தாலும் அந்த சரீரத்தை மாற்றி அழகுபடுத்துகிற ஒரு தேவன் என்பதை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, அந்த மனுஷனை உயிரோடு கூட நிறுத்தி திரும்பவுமாய் அந்த குடும்பத்திற்கு சந்தோஷத்தை கொடுத்த தேவன். இதோ அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிப்பாரே ஆனால், இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் அன்பா இருப்பாரே ஆனால், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். சகல விதமான துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றி ஒரு மேன்மையை கொடுக்கிற நல்ல தெய்வமாயிருக்கிறார். அதனால நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை சதா காலங்களிலேயும் நேசிக்கிற தெய்வம் ஐயா. நீங்க உலகத்தின் முடிவு வரையந்த நீர் எங்களை நேசிக்கிற தேவன். உம்முடைய நேசம் மாறவே மாறாதப்பா. எங்களுடைய அன்பு மாறி போகலாம், ஆனா நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற அன்பு மாறவே மாறாத அன்பு. ஆண்டவரே, கட்டாயமாய் நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், எங்களை எல்லா வகையிலையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாகவே நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்கள் அன்பின் தெய்வமே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நீர் எப்படி லாசருவை சிநேகித்தபடியினாலே லாசருக்குள்ளாக மரித்த அந்த நரம்புகள், எலும்புகள், திசுக்கள் எல்லாம் உயிரடைய செய்து, நாற்றம் பிடித்த அந்த சரீரத்தை உயிரடைய செய்து, ஆண்டவரே அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்தை உயிரடைய செய்து எப்படி ஒரு வல்லமையை வெளிப்படுத்தினீரோ அதே போல ஒரு வல்லமை இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலையும் வந்து அமருவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். எவைகளிலே உயிரற்றவர்களாய் இருக்கிறார்களோ அவைகளில் இன்றைக்கு உயிர் பெறுவார்களாக சொல்லி ஜெபிக்கிறான்ப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவின் அன்பு நம்மை மாற்றி உயிரடை செய்யும். God bless you. God bless you.